இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை விசுவாசம். யோபு 1 அதிகாரம் 21 சொல்லுது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். யோபுட வாழ்க்கையில நடக்கிறதான சம்பவங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வாழ்க்கையை குறித்து எங்களுக்கு தெரியும். யோபுட வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்ததன் பிற்பாடும் யோபு சொல்லுறதான காரியம்தான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபு மேல தேவன் வைத்திருந்ததான நம்பிக்கை, அதாவது தேவன் சொல்றார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ என்று. யோபு எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார். அவருடைய பிள்ளைகள் முதற்கொண்டு, அவருடைய சொத்துக்கள் முதற்கொண்டு, இறுதியாக அவருடைய மனைவி வரை அவர் சகலத்தையும் இழந்து போறார் தேவனுக்காக. அவருடைய மனைவி கூட, இன்னும் நீர் உமது நிலையில் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து உயிரை விடுமென்று சொல்லும் அளவு அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு சோதனைகளை அவர் அனுபவிக்கிறார். அப்படி எவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கையில அவர் சோதனைகள் வேதனைகளை அனுபவித்தாலும் தேவனை தூஷித்து எந்த வகையிலும் அவர் பாவம் செய்யவில்லை. அவர் முடிவு பரியந்தம் தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார் என்று தேவன் மீது அவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தார். உண்மையில் நாங்கள் விசுவாசம் என்று நினைத்து கொண்டிருப்பது, தேவன் ஒரு காரியத்தை எங்களுக்கு தருவதற்காக நாங்கள் அவரை நம்புகிறதாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் விசுவாசம் என்றது எந்த வகையிலையும் அவரை விட்டு பின்வாங்காமல், எந்த வகையிலையும் அவரை தூஷித்து பேசாமல், எந்த வகையிலையும் அவரை கேள்வி கேட்காமல் இருக்கிறது தான் விசுவாசம். யோபுட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா, யோபு தான் இழந்தது அவ்வளவற்றையும் தேவன் திரும்ப கொடுப்பாருங்கிறதான ஒரு விசுவாசத்துல இந்த காரியத்தை சொல்லாமல், தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், தேவனுடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்படியான ஒரு விசுவாசத்தை யோபு வைத்திருந்தார். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை வைத்திருக்க வேண்டும். எந்த நிலையிலையும் தேவனை விட்டு விலகாமல், அவரை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான் உண்மையான விசுவாசமா இருக்கிறது. Have a hopeful day.